விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா சங்கரா டிவியோடு இணைந்து வழங்கும் மார்கழி வைபவம் 2023 வழங்குபவர் ரவி முருகையாவின் தாய்மண்ணே. இணைந்து வழங்குபவர் சிவஸ்ரீ பில்டர்ஸ், விஷாலம் ஹோம்ஸ். உடன் வழங்குபவர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லோரையும் ரொம்ப ஆசையா அன்பா வருக வருக வருகன்னு மனசு நிறைய வரவேற்கிறோம். மார்கழி அப்படின்னு சொன்னாலே ஆண்டாளுடைய திருப்பாவையை சொல்லாம இருக்க முடியாது. திருப்பாவையில ஆண்டாள் ஆழிமழை கண்ணான் தானே ஆசையா ஆரம்பிக்கிறா. அப்படி ஆழிமழை கண்ணானா அந்த கண்ணன் பிறக்கும் போதே கோகுலத்துக்கு போகணும்னா அந்த மழையை நிறுத்தி ஒரு வழியை ஏற்படுத்தின்றான் இல்லையா? அது போல அந்த கண்ணன் நம்ம எல்லாருக்கும் வழியை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைய தினம் நம்ம எல்லாரையும் இங்க கூடி இருந்து இந்த மார்கழி வைபவத்தை அவன் நடத்தின்னு இருக்கான். நாம எல்லாரும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு அழகான கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா, இன்றைய பிரேயர் நதி ஸ்தோத்திரம். நம்ம அண்ணாவோட நதி ஸ்தோத்திரம். அந்த நதி மாதாவை வணங்குறோம். ஏன்னா அவ தான் இன்னைக்கு நம்மளை வழி விட்டு அவ சொன்ன மாதிரி அழைச்சின்னு வந்திருக்கா. அந்த நதி ஸ்தோத்திரத்தோட இந்த மாலை பொழுது தொடங்குவோம். வழங்க இருப்பவர்கள் அமிர்தா ஸ்ரீராம், அன்னபூர்ணி, ஈஷா பானுரதன், ஸ்ரத்தா தியாகராஜன். गोदावरी कम्पां कावेरीं गण्डकीं तथा कालिन्दीं कन्यकां चैव प्रणमामि महानदीं तापीं रेवापयोष्णीं च फल्गुणी पुष्करं तथा त्रिवेणीं तुङ्गभद्रां च चन्द्रभागां नमाम्यहम् ताम्रपर्णीं च तमसां सरयूं च सरस्वतीं वेणानदीं प्रतीचीं च कृतमाला नमाम्यहम् कौशिकीं गोमतीं चैव कृष्णवेणीं च नर्मदां पयस्विनीं भीमनदीं पद्मालयां भजे सुषोमां सुरसां चैव सारपुष्करिणीं तथा सिन्धुं शोणां सप्तवतीं त्रिसामां च नमाम्यहम् नदी स्तोत्रं महापुण्यं कृष्ण प्रेम प्रदायकं स्नानकाले पठन् नित्यं सर्वपापै प्रमुच्यते. குருநாதாள் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் நம்ம பாரத தேசத்துல அழகா சலன்னு ஓடக்கூடிய அந்த நதிகளை தொகுத்து நதி ஸ்தோத்திரமா கொடுத்தத இன்னைக்கு இந்த குழந்தைகள் பாட நாம கேட்டு அனுபவிச்சோம். அடுத்து நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராம்க்கு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோமானா, இன்றைய தினம் இப்போ நாம ஒரு ஸ்கிட் பார்க்க இருக்கோம். இது ரொம்ப ஒரு யுனிக்கான ஸ்கிட். என்ன அப்படின்னா, வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற தலைப்புல இந்த மார்கழி அப்படின்னு சொல்றச்ச திருவம்பாவையில மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்றார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், அங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோ நல்குதியேல், என்ன குறையும் இலோர் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அதாவது தர்ம பாதையில நடக்கக்கூடிய இருவர் கணவர் மனைவியா அமையறச்ச அந்த வாழ்க்கை என்ன குறையும் இல்லை. இத மாதிரி ஒரு வாழ்க்கைய சுவாமி நமக்கு கொடுத்தாருன்னா அந்த இல்லறம் நல்லறமா மாதிரி அழகான ஒரு தம்பதியா எப்படி தர்ம பாதையில நடக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய 3 தம்பதிகளுடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கோம். இதுல முதல்ல ஸ்ரீ விக்னேஷ் சந்திரசேகர் மற்றும் ஸ்ரீமதி ரம்யா அவர்கள் பத்ராச்சலம் ராமதாசராகவும் சுந்தரிபாயாகவும் வாழ்ந்து காட்ட இருக்கா.
நம்ம எல்லாரும் இந்த வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற அழகான இந்த ஸ்கிட்டை பார்த்து அனுபவித்து இது போன்ற ஒரு நல்லறம் நம்ம பாரத தேசத்துல மேலும் மேலும் தழைத்து ஓங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து. சாதுக்கள் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அவர்களின் பக்குவம் குறைவதில்லை. அதிலும் கிரகஸ்த தர்மம் உத்தமமான ஆசிரமமாம். ஆசிரமானாம் து சர்வேஷாம் கார்ஹஸ்தியம் ஸ்ரேஷ்டம் உத்தமம். உலக நினைவே இல்லாத இவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள்? ஏ தாராகார புத்திராப்த பிராணான் வித்தம் இமம் பரம். அவர்களுக்கு தான் குடும்பம் நடத்துகிறோம் என்ற நினைவு இருந்தால்தானே எல்லாம் அவன் இஷ்டம். குடும்பத்தையும் அவன் நடத்துவான். மயி நிர்பந்த ஹிருதய சாதவ சமதர்ஷனக வசீகுர்வந்தி மாம் பக்தியா சத் ஸ்திரியா சத்பதிம் யதா. பகவானை சாதுக்கள் ஒரு மனைவி கணவனை அன்பினால் வசப்படுத்துவது போல் வசப்படுத்தி விடுவார்களாம். இப்படி சில ஆதர்ஷ தம்பதிகளை இங்கு நாம் சமர்ப்பிக்கிறோம். காச்சரலா கோபண்ணா என்னும் பிரசித்தமான பத்ராச்சல ராமதாசர் பெரிய தனவந்தராம். பாகவத கைங்கரியமும் செய்பவர். இத்தொண்டிற்கும் இவருக்கும் அனுகூலமான மனைவி சுந்தரிபாய் என்று அவள் பெயர். மகிஷ்யா துல்லிய ஷீலையா என்பது போல ராமதாசருக்கு சமமான குணங்களும் ராம பக்தியும் கொண்டவளாம் சுந்தரிபாய். இவர்கள் சொத்து அனைத்தையும் விற்று பத்ராச்சல ராமனுக்கு ஒரு கோவில் கட்டினார்கள். ஒரு சமயம் அவர்கள் இல்லத்தில் திவ்யநாம பஜனை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ராம 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 जानकीकान्त स्मरणं जय जय राम राम रामभद्र श्री रामचंद्र रामभद्र श्री रामचंद्र सामरस लोचन सीता समेत सामरस लोचन सीता समेत मुदु मुदुगारा नव मोहनागरा मुदु मुदुगारा नव मोहनागरा आदम पुजे किलवाड़ नीरजाक्षरा आदम पुजे किलवाड़ नीरजाक्षरा रामभद्र श्री रामचंद्र सामरस लोचन सीता समेत जानकीकान्त स्मरणं जय जय राम राम दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन देव दयालु दीन देव दयालु कनकांबर घनश्याम दयालु कनकांबर घनश्याम दयालु सनकादि मुनिनुग देव दयालु सनकादि मुनिनुग देव दयालु वरभद्रा
ஸ்ரீராம தாச தயாளோ பனித ஸ்ரீராம தாச தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தேவ ராஜா ராமச்சந்திர மகாராஜ் கி நம்ம ராமநாமி உற்சவம் நம்ம ஆத்துக்காரர் எழுதின சாகித்யம் என்ன பாவம், என்ன பாவபூர்ணமான சாகித்யம். இதற்கெல்லாம் நடுவே ராகவன் எழுந்து கொண்டான். எழுந்த உடனேயே அம்மாவை தேடினான். அம்மா சமையல் அறையில் இருப்பாள் என்று தேடி வந்தான். அம்மா அம்மா அம்மா. சமையல் அறையில் ஈரத்தரையாக இருப்பது தெரியாமல் குழந்தை கழுக்கி கொதிக்கும் கஞ்சி தொட்டிக்குள் விழுந்து விட்டான். பொழுது கஞ்சி ஜலம் ராகவனோட காலாட்டு. ராகவா, கண்ணே ராகவா. கண்ணே என் முத்தே, இப்படி எழுந்துட்டேனேப்பா உன்ன. ராகவா வேண்டாம், பஜனை நடந்துட்டு இருக்கும். நம்ம அழுகுரல் கேட்டு விட்டோம். என்னடா அப்பா பண்ணுவேன். வந்துட்டார். கஷ்டம் தானே சுவாமி. பஜனைக்கு வரலையாமா இன்னைக்கு? எவ்வளவு ஆனந்தமா இருந்துட்டு தெரியுமா இன்னைக்கு பஜனை. பாகவதாள்லாம் கூட நிரம்ப நின்னு நம்ம ராமரை ஆனந்தமா ஆடி பாடி கழிக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. நீ பாக்கலையாமா? கேட்டேன்னா கேட்டேன், ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஆஹா, ஆமா, நம்ம ராகவன் எங்க எங்க போனா? ஓ, 10 நாள் ராமநவமி உற்சவம், குழந்தை தூங்கி போயிட்டானாமா. அவன் இருந்திருந்தானா அவன் குஞ்சு கையால தாளம் தட்டிட்டு குதிச்சு ஆடி பாடி சந்தோஷமா இருந்திருப்பானே. எங்கம்மா போனான் ராகவன்? ராகவன் ராகவன் சுந்தரி, குழந்தை குழந்தை என்னாச்சு சுந்தரி? குழந்தை கொதிக்கிற கஞ்சி தொட்டி. ராகவா, ராமா, ராமா, ராகவா, உன்னை இழந்துட்டேனேப்பா. இப்படி இழந்துட்டோமேப்பா ராகவா. எங்க பாக்கியம் அவ்வளவுதான், நாங்க அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கோம். ராமர் கிருபாளு, ராமர் கிருபாளு. வேண்டாம், பாகவதாள்லாம் வெளியில சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிற பாகவதாளை காக்க வைக்க கூடாதுன்னா எல்லாருக்கும் இலையை போடும், நம்ம பரமாறுவோம். என்ன தாசு, என்ன ஆச்சு? என்னமா ஆச்சு? ஆகவ கொதிக்கிற கஞ்சி தொட்டில உங்களுக்கா இப்படி ஒரு நிலை வரணும்? ராமர் இருக்காரா? சும்மா இருந்தா இப்படி ஒரு நிலை உங்களுக்கு வருமா? சாதுக்களே, உங்க வாயால இப்படி சொல்லாதீங்க. ராமன் கிருபாடு, கருணா பயோநிதி, தீன தயாளு. நம்ம ராகவன் ரொம்ப சமத்து. ராமர் கேட்டிருப்பார், உனக்கு 100 வயசு ஒண்ணுமே பண்ணாத ஒரு வீட்டுல இருக்கணுமா, இல்ல 4 வயசு வாழ்ந்தாலும் பாகவதாள் வீட்டுல பஜனை பாடிண்டு தாளம் தட்டிண்டு குதிச்சு ஆனந்தப்படணுமான்னு கேட்டிருப்பான். நம்ம ராகவன் ரொம்ப சமத்தோல்லையும், அதனால வாழ்ந்த காலம் பாகவதாளோட சேர்ந்து குதிச்சு ஆடி சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டு. எந்த யோக பிரஷ்ட ஜீவனோ நம்ம என்ன கண்டோம் சுவாமி.
உங்க வாயால இப்படி சொல்லாதீங்க. எல்லாம் அந்த ராமர் சங்கல்பம், ராமர் கிருபைதான். ஆஹா ராமதாசரே, இந்த வார்த்தையும் பக்குவமும் உங்க 2 பேரையே சேரும். ஆஹா ராமா, என்ன பக்தி, என்ன விசுவாசம். ராமா, இப்பேற்பட்ட ஒரு தம்பதிகளுக்கு இப்படி ஒரு சோதனையா? ராமா ராம 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 ராம. நகருங்கள் நகருங்கள், இங்க என்ன கூட்டம்? நம்ம கோபண்ணாவுடைய குழந்தை ராகவன் ராகவன்டா சுவாமி போயிட்டானா? ராகவன் குழந்தை போயிட்டானா? எப்படி போவான்? எப்படி போவான்? நான் இருக்கும்போது எப்படி போவான்? என்ன விட்டுட்டு எங்க போவான்? நகருங்கள் ஜெருகண்டி. ராம 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 ராகவா, என்ன அற்புதம். ராமா அம்மா ராகவா 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 ராமா கிருபாலு ராகவா. யோகி எங்க? யோகீஸ்வரர் எங்க? சுந்தரி, யோகீஸ்வரர் யோகி எங்க? எங்க போனார்? ராமா, எங்க குழந்தைய காப்பாத்த நீயே வந்தியாப்பா. ராம ஜோகி மந்து கொனரே பாமருலார ராம ஜோகி மந்து கொனரே. இப்படி பக்தி பண்ணவர்கள் ராமதாசரும் அவர் மனைவி சுந்தரி பாயும். ஏங்கப்பா, இப்படி கூடவா இருக்க முடியும்? என்னே ராமனின் கருணை.